வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் கேக். இந்த ஃப்ரூட் கேக்கை தரமாகவும் பாரம்பரிய முறையிலும் இப்படி செய்யறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். முதல்ல இந்த ஃப்ரூட் கேக் செய்யறதுக்கு தேவையான பழ வத்தல்களை எல்லாம் ஒரு பாத்திரத்துல ஊற வச்சிடலாம். என்னென்ன பழவத்தல் எந்தெந்த அளவுகளில் தேவைன்னு பார்க்கலாம். 200 கிராம் உலர் திராட்சை, 125 கிராம் உலர் பெரிஸ், 100 கிராம் உலர் பேரிச்சம்பழம் நறுக்கி எடுத்துக்கோங்க, 100 கிராம் உலர் ஆப்ரிகோட் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது சாதாரணமாக ஏசியன் கடையில் மட்டுமல்ல, எல்லா சூப்பர் மார்க்கெட்லும் கூட இந்த பழவத்தல்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் இந்த டிசம்பர் மாதத்தில் அதிகமாகவே கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் துருவிய ஆரஞ்சு தோல், 1 டீஸ்பூன் துருவிய இஞ்சி கிழங்கு அல்லது வேர்க்கம்பு பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் மொத்தமாக நம்ம சேர்த்த பழ வத்தல்கள் 525 கிராம். இந்த பழ வத்தல்களை 2 வழியில் நம்ம ஊற வைக்கலாம். ஒன்று தனி ஆல்கஹாலில் ஊற வைக்கலாம், அடுத்தது ஜூஸும் ஆல்கஹாலும் சேர்த்து நீங்கள் ஊற வைக்கலாம். நான் இதில் 1/2 கப்பு பிராண்டியும் 1 கப்பு ஆரஞ்சு ஜூஸும் எடுத்துக்கிறேன். பிராண்டிக்கு பதிலாக பிஸ்கி ரம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குறைஞ்சது 24 மணி நேரமாவது ஊற வைங்க. இதுக்கு அதிகமாக ஊற வச்சா இன்னுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு இதை பயன்படுத்திக்கலாம் இந்த கேக்குக்கு. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ கேக்கு செய்கிறதுக்கு முதல் இந்த கேக்குக்கு கலர் கொடுக்கறதுக்காக ஒரு சட்டி சூடு பண்ணி அதில் 50 கிராம் ப்ரௌன் சுகர் அல்லது ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் எல்லாம் நல்லா உருகும் வரைக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள், சீனி எல்லாம் கிட்டத்தட்ட கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது கரையும் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த டைமில் 2 மேசக்கரண்டி அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த பாகு சுருள ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 30 செகண்டுக்கு அப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கரம்பல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் அடிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் உப்பு சேர்க்காத பட்டர் 150 கிராம் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முதலே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த பட்டர் கூட 100 கிராம் ப்ரௌன் சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி சேர்க்குற போது பட்டரோட சீனி சீக்கிரமாக கலந்துடும். மொத்தமாக இந்த கேக்குக்கு 150 கிராம் சீனி தேவை. அதில் 50 கிராம் சீனி ஏற்கனவே கருமலுக்காக எடுத்தாச்சு. மீதியாக இருக்கிற இந்த 100 கிராம் சீனியை இந்த பட்டரோட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா கரைகிற அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டரும் சீனியும் நல்லா அடிபட்டுட்டு இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். பெரிய முட்டையாக இருந்தால் 2 முட்டையும், சின்ன முட்டையாக இருந்தால் 3 முட்டையும் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கும்போது எப்போவுமே ஒரு முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்த முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்படி எல்லா முட்டையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா அடித்தாச்சு. இந்த டைமில் மா சேர்த்துக்கலாம். மா சேர்க்குறதுக்கு முதல் ஒரு அரிதட்டில் மாவை அரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கு 200 கிராம் கோதுமை மா, சாதாரணமாக கேக்குகளுக்கு பயன்படுத்துகிற மா, கூடவே அரைச்ச ஆல்மண்ட் பவுடர் 50 கிராம். இப்போ இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் நட்மெக் பவுடர், 1/4 டீஸ்பூன் கருவாப்பட்டை பவுடர், இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேக்கிங் பவுடர் சேர்த்ததும் இப்போ அதை அரித்து ஏற்கனவே நம்ம கலந்து வச்சிருக்கிற கேக் கலவையோட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவையும் அதோட சேர்த்த எல்லா பொருட்களையும் அரைச்சி சேர்த்தாச்சு. எந்த கட்டையும் இல்லை. இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ இதில் சுவைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி உப்பு சேர்த்ததும் இது எல்லாத்தையும் ஒரு விசை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதும் இப்போ இதில் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சிருக்கிற ப்ரௌன் சீனி பாகை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் இப்போ மிகுதியான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். ஏற்கனவே ஊற வச்ச பல வத்தல்கள் பாருங்க இவ்வளோ அழகா ஊறி இருக்கு. இந்த மாதிரி ஊறுறதுக்கு 24 மணி நேரம் பிடிச்சிருக்கு. இது கூட உடைச்ச வால்நட் 75 கிராம், சீவின ஆல்மண்ட் 50 கிராம், கூடவே சீனியில் பதப்படுத்தின ஷெரி 50 கிராம். இப்போ கேக்குக்கு சேர்க்க வேண்டிய எல்லா பழ வத்தல்களும் நட்ஸ் வகைகளையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 75 ml ஒரேஞ்ச் ஜூஸோ அல்லது நம்ம முதல்ல ஊற வச்ச ஆல்கஹாலில் ஏதாவது ஒரு ஆல்கஹால் இதுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க பேக் பண்ணுறதுக்கு கேக் அளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சைட்டில் வச்சுட்டு ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 7 இன்ச்சு அகலமும் 4 இன்ச்சு உயரமுள்ள ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் உள்பகுதியில் பட்டர் பூசிக்கோங்க. பட்டர் பூசினதுக்கு அப்புறம் அடிப்பகுதியில் பட்டர் பேப்பர் வட்டமாக வெட்டி போட்டுக்கோங்க. அதே போல் ஓரத்துக்கும் நீள் போருக்கு வெட்டி அதை ஒட்டிக்கோங்க. கேக் ட்ரே ரெடியானதும் கலந்துருக்கிற கேக் கலவை முழுவதையும் ட்ரேக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு மேல் பகுதியை மட்டப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி மட்டப்படுத்தின பிறகு உங்களுக்கு விருப்பமானபடி நட்ஸோ அல்லது ஃப்ரூட்ஸோ வச்சு நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை பொறுத்தவரையில் குறைவான டெம்பரேச்சரில் வச்சு அதிக நேரம் பேக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி 2-3 தடவை தட்டிக்கோங்க, காற்று குமிழ்கள் இருந்தால் வெளியேறதுக்கு. இப்போ இதை வந்து 160 பாக செல்சியஸில் 2.5 மணி நேரம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த கேக் ரெடியானதும் மேலே பூசுறதுக்காக ஒரேஞ்ச் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் 60 ml ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 30 கிராம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதில் சுவை கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சீனி கரைஞ்சி ஆரஞ்சு ஜூஸோடு சேரட்டும். சேர்ந்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பு அணைச்சு ஆற வச்சிருங்க. இப்போ கேக்கு அவனில் வச்சு 1.5 மணி நேரத்துக்கு பிறகு மேலே கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபாயில் துண்டு போட்டுட்டு மறுபடியும் 1 மணி நேரம் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கேக்கை எடுத்து ஒரு குச்சி வச்சு செக் பண்ணி பாருங்க. குச்சியில் எந்த ஈரப்பெட்டும் இல்லை. இப்போ கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக்கை வெளியில் எடுத்து ஒரு துண்டு போட்டுட்டு வச்சுருங்க. கேக்கு வந்து சூடோடு இருக்கும்போதே இந்த மாதிரி 2-3 தடவை தட்டிக்கோங்க. கேக்கு வந்து ரேயோட ஒட்டி இருந்தாலும் ஈஸியாக வந்து இளகிரும். அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கேக்கு வந்து சூடாக இருக்கும்போதே காய்ச்சி வச்சிருக்கிற ஆரஞ்சு சிரப்பினால மேல் பகுதியெல்லாம் பூசிக்கோங்க. இந்த மாதிரி 2 அல்லது 3 தடவை பூசிக்கோங்க. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒருக்கா பூசிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் கேக்கு எடுத்து வேறொரு தட்டுக்கு மாற்றிடுங்க. கேக்கை தட்டுக்கு மாற்றின பிறகு மேலே ஒட்டி இருக்கிற ஆயில் பேப்பர் எல்லாத்தையும் உரித்து எடுத்துருங்க. இந்த கேக்கு வந்து உடனே சாப்பிட்றத விட நீங்கள் அடுத்த நாள் சாப்பிடும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெட்டி பரிமாறிக்கலாம்.
கேக் எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோல நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் குச்சினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.